காணாமல் போகும் காங்கிரஸ், தெரித்து ஓடும் மூத்த தலைவர்கள், திணறும் தேசிய தலைமை, திசை தெரியாமல் இண்டி கூட்டணி. ஒரு சிலரது பலவீனத்தாலும் ஆணவத்தாலும் காங்கிரஸ் கட்சி முடிவுக்கு வருவது துரதிருஷ்டவசமானது என்று அக்கட்சியில் இருந்து விலகிய மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் அண்மையில் கூறியிருந்தது டெல்லி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. அவரது இந்த கருத்தை காங்கிரஸ் எளிதில் கடந்துவிட முடியாது என்றே அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். ஏனென்றால் கடந்த 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலை ராகுல் தலைமையிலேயே காங்கிரஸ் கட்சி சந்தித்தது. ஆனால் அந்த தேர்தலில் மிக மோசமான தோல்வியை சந்தித்த காங்கிரஸால் எதிர்க்கட்சி வரிசையில் கூட அமர முடியவில்லை. இந்த நிலையில் கட்சியின் மூத்த தலைவர்களை கட்டுப்படுத்துவது உள்ளிட்ட விவகாரங்களில் ராகுல் மீது விமர்சனங்கள் எழுந்தன. ஒரு கட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் பொறுப்பில் இருந்து ராகுல் விலகினார். எனினும் பல்வேறு மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சியில் உள்கட்சி பூசல்கள், பதவி போட்டிகள் குறித்த செய்திகள் தொடர்ந்த வண்ணம் இருந்தன. இந்த நிலையில் குலாம் நபி ஆசாத் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்திக்கு கடிதம் ஒன்றை எழுதி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தனர். காங்கிரஸ் தலைமையின் செயல்பாடுகள் குறித்து அவர்கள் கடுமையாக விமர்சனம் செய்திருந்தனர். இது ஒரு புறம் இருக்க, காங்கிரஸ் கட்சியில் நீண்ட காலமாக இருக்கும் மூத்த தலைவர்கள் அக்கட்சியில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்து வருவது தலைமைக்கு பெரும் பிரச்சனையாக மாறியுள்ளது என அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர். மத்திய பிரதேசத்தில் கடந்த 2020ஆம் ஆண்டு கமல்நாத் தலைமையில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி நடைபெற்று மத்திய பிரதேசத்தில் கடந்த 2020ஆம் ஆண்டு கமல்நாத் தலைமையில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி நடைபெற்று வந்த நிலையில் ஜோதிராதித்ய சிந்தியா தன் ஆதரவாளர்களுடன் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்தார். இதனால் அம்மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி கவிழ்ந்தது. இந்த நிலையில் கடந்த ஆண்டு நடந்து முடிந்த 5 மாநில தேர்தலில் மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்று பேசப்பட்ட நிலையில் இதனால் அம்மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சி கவிழ்ந்தது. இந்த நிலையில் கடந்த ஆண்டு நடந்து முடிந்த 5 மாநில தேர்தலில் அக்கட்சி 66 இடங்களில் மட்டுமே வென்றது. பாஜக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியது. இதனைத் தொடர்ந்து கமல்நாத் மாநில காங்கிரஸ் தலைவர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டார். மத்திய பிரதேச மாநிலம் சிந்த்வாரா மக்களவை தொகுதியில் 9 முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். இந்த நிலையில் மாநில தலைவர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டது கமல்நாத்துக்கு அதிர்ச்சியை தந்தது. அவருடைய மகன் நகுல் தற்போது சிந்த்வாரா தொகுதியின் எம்பியாக உள்ளார். அவருக்கும் வரும் தேர்தலில் வாய்ப்பு கிடைக்குமா என்று கேள்வி எழுந்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கமல்நாத்தும் அவரது மகன் நகுலும் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி பாஜகவில் இணைய உள்ளதாக வெளியான தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுடெல்லியில் அவர்கள் முகாமிட்டதால் சந்தேகமும் அதிகரித்தது. தற்போது உள்ள எம்எல்ஏக்கள் சிலரும் டெல்லி சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் காங்கிரஸ் தலைமை அதிர்ச்சியடைந்தது. தற்போதைய சூழலில் அதிக எம்எல்ஏக்கள் கட்சியில் இருந்து விலகினால் அது மக்களவைத் தேர்தலில் பாதிப்பை ஏற்படுத்தும் என கருதி மாநில தலைவர் ஜிது பட்வாரி, சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் உமங் சிங்கார் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் கமல்நாத் ஆதரவு எம்எல்ஏக்களுடன் பேசி வருவதாகவும் கூறப்படுகிறது. ஏனென்றால் கமல்நாத் ஆதரவு எம்எல்ஏக்கள் 15க்கும் மேற்பட்டோர் டெல்லியில் முகாமிட்டுள்ளதாக கூறப்படுவதால் அதிக எம்எல்ஏக்கள் மாறினால் அவர்கள் மீது புகார் அளித்து எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. மேலும் இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான மனிஷ் திவாரியும் காங்கிரஸ் கட்சியில் இருந்து வெளியேற உள்ளதாக பரபரப்பு தகவல் வெளியானது. ஆனால் இதனை அவர் மறந்துள்ள போதிலும் மக்களவைத் தேர்தல் நேரத்தில் எழுந்துள்ள இப்பிரச்சனைகள் காங்கிரஸ் தலைமைக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தி உள்ளதாக கருதப்படுகிறது. ஏனென்றால் சில தினங்களுக்கு முன்னர் மிலிந்த் தியோரா மற்றும் மகாராஷ்டிர மாநில முன்னாள் முதலமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான அசோக் சவான் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்தார். அசோக் சவான் காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரான மறைந்த எஸ்பி சவானின் மகனாவார். மகாராஷ்டிர மாநிலத்தின் காங்கிரஸ் கட்சியின் அடையாளமாக பார்க்கப்பட்டவர் அசோக் சவான். அவர் பாஜகவை சேர்ந்த துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸின் பரம அரசியல் எதிரி என்றும் சொல்லப்பட்டது உண்டு. ஆனால் பட்னவிஸ் முன்னிலையிலேயே அசோக் சவான் பாஜகவில் பூங்கொத்து கொடுத்து இணைந்தது அரசியலில் சற்றும் நினைத்து பார்த்திடாத சம்பவம் என்றே சொல்லப்பட்டது. காங்கிரஸ் கட்சியில் இருந்து முக்கிய தலைவர்கள் பாஜகவிற்கு தாவுவது தமிழகத்தையும் தொற்றிக்கொண்டது. தமிழக காங்கிரஸ் கட்சியின் முக்கிய எம்எல்ஏ விஜயதாரணி உள்ளிட்ட 3 எம்எல்ஏக்கள் பாஜகவில் இணைய உள்ளதாக வெளியான தகவல்
தமிழக அரசியல் வட்டாரத்தில் உச்சகட்ட பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த தகவல்களை காங்கிரஸ் மறுத்த போதிலும் கட்சியில் அடுத்தடுத்து நிகழும் விரும்பத்தகாத நிகழ்வுகள் தலைமையை பெரும் கவலையில் ஆழ்த்தியுள்ளது. பதவி போட்டி, பதவி ஆசை உள்ளிட்ட காரணங்களால் கட்சி தாவல் நடைபெறுவதாக காங்கிரஸ் தரப்பில் பொதுவாக கூறப்பட்ட போதிலும் தற்போதைய சூழல் தலைமைக்கு பெரும் தலைவலியாக மாறியுள்ளதாகவே அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். இந்த நிலையில்தான் காங்கிரஸ் கட்சி குறித்த கடுமையான ஒரு கருத்தை குலாம் நபி ஆசாத் அண்மையில் கூறியிருந்தது பேசு பொருளாக மாறியுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகிய குலாம் நபி ஆசாத் அந்த நேரத்தில் காங்கிரஸ் தலைமை குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். இந்த சூழலில் காங்கிரசுக்கு புதிய தலைமை தேர்வு செய்யப்பட்டது என கட்சி தலைமை எடுத்த நடவடிக்கைகள் எந்த ஒரு பலனையும் அளித்ததாக தெரியவில்லை என்பதே அரசியல் ஆய்வாளர்களின் கருத்தாக உள்ளது. இந்த நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்த KS அழகிரி திடீரென மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக செல்வ பெருந்தகை நியமிக்கப்பட்டது தமிழக அரசியலில் பரபரப்பாக பேசப்படுகிறது. மேலும் விஜயதாரணி கட்சி தாவ உள்ளதாக தகவல் வெளியாகி வருகிறது. நான் மாண்புமிகு முதலமைச்சரிடம் கேட்பது, இந்த ஆளுநரை மாற்றும் வரை தெலுங்கானாவில் எப்படி ஆளுநர் உரை இல்லாமல் சட்டப்பேரவையை நடத்தினார்களோ அதே போன்று அடுத்த ஆண்டு இவர் நீடிப்பதற்கு வாய்ப்பில்லை. பிஜேபி அரசு அங்கு அமைவதற்கும் வாய்ப்பில்லை. இனிவரும் காலங்களில் இப்படி நடைமுறைப்படுத்தினால் இதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு அவலங்களை அகற்ற வேண்டும். இப்படிப்பட்டவர்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. மாண்போடு நடத்துகிறார்கள் ஆளுநரை. தொடர்ந்து அவர் ஜனநாயகத்தை பாதுகாப்பதில் தவறுகிறார், ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்படுகிறார். ஆகவே வன்மையாக காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி கண்டிக்கிறது.